லூகாஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். யோவான் நான்கை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரங்களிலே ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும்? வனாந்தரங்களிலே இருந்த மனிதன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரங்களிலே அவனுக்கு ஆகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே வளர்ந்து அப்ப சிறு பிள்ளையா இருக்கும் போதே வனாந்தரத்துக்கு போயிட்டான். வனாந்தரம் என்பது ஒரு கொடுமையான ஒரு மோசமான ஒரு அனுபவம். தேவ கிருபை இல்லை என்று சொன்னார், தேவ கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ண முடியாது. வனாந்தர பிரயாணம், இஸ்ரேல் கானான் பிரயாணம் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால அவருக்கு மன்னா ஆகாரம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய கிருபை இருந்ததுனால கடல் செங்கடல் பிளந்து வழி கொடுக்கப்பட்டது. தேவ கிருபை இருந்ததுனால எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. எல்லா சூழலையும் இவர்களுக்கே சாதகமாயிருந்தது. எங்க யுத்தத்துக்கு போனாலும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு சாதகமாக. வனாந்தரம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். இந்த வனாந்தரத்துல இந்த பிள்ளை எப்படி போய் இருந்தான்? வீட்டுக்குள்ள சின்ன பசங்க வீட்டுக்குள்ள தனியா இருக்காங்க, பயப்படுறாங்க. வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் இருக்குன்னா பயப்படுறாங்க. விவரம் தெரியும் போது நல்ல பசங்க ஒரு 4ஆம் 5ஆவது படிக்கும் போதெல்லாம் தனியாக போகிறது நாங்கள் பயப்படுவோம். அந்த மாதிரி வென்றாரு. அந்த மரத்துக்கு பேரே பேய் மரம். அது வந்து ஊஞ்ச மரம். அதுக்கு பேர் அரப்பு. இந்த அரப்புகள் அரப்பு நீச்சல் அரப்பு கரெக்டாக இருப்பாங்க அந்த காலத்தில். அந்த மரத்தில் எங்கே வந்தாலும் நினைச்சுக்கலாம். சுண்டக்காய் அரப்பு நாவல் எங்கே பார்த்தாலும் சும்மா பறிக்கணும் திம்பாங்க. சும்மா பறிக்க அது ஒரு கடவுளால் என்ன நாக்கு எடுத்து மரத்துக்கு பேரே பேய் மரம். இன்னொரு மரம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு. அந்த மரத்துக்கு பேய் மரம் புதுசா தனியா போகவே பயப்படும். சாயங்காலம் ராத்திரியில இவன் வனாந்தரத்துல எத்தனை நாள் இருந்தான்னா ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். வனாந்தரங்கள் என்பது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. வனாந்தரங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே வனாந்தரங்களிலே குடியிருக்கும். வனாந்தரங்களே ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியும், வாழ முடியும். தேவன் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், தேவன் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் வனாந்தரத்திலே வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு போக இதற்கு பிசாசினால் சோதிக்கும்படி வனாந்தரத்திற்கு போக ஆவியானவராலே ஏவப்பட்டார். ஆவியானவராலே ஏவப்பட்டார். வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்கே அவருக்கும் சரியான போராட்டம் இருந்தது. வனாந்தரத்தில் என்ன நடந்து பாருங்க. 3ஆம் அதிகாரம். அப்பொழுது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரை வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கண்ணுகள் அப்போது ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் சோதனைக்காரனுக்கு சோதிக்கிறான். இவர் ஞானஸ்நானம் பெற்றவர். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு
போக்கும்படி ஏவப்பட்டார். இவன் என்ன செஞ்சான்? பிள்ளை, அந்த பிள்ளை இப்ப எப்ப போனான்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுங்களுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவனே. இவன்தான் இந்த யோவானுடைய உயிர் ஒரு உடை வித்தியாசமா இருக்குது. அவன் ஊருக்குள்ள இருந்து தான் அவன் சட்டத்தை கொடுத்துருப்பான். இவன் வனாந்தரத்தில் இருந்ததுனால அவன் என்ன பண்ணானா, ஒட்டக மயில் உடையை தரித்து, யார் பின்னி கொடுத்தான்னு தெரியல. ஒட்டக மயில்னா முடி, ஆட்டு மயில் தான். இமாச்சல பிரதேசம் போனப்போ ஞாபகத்துக்காக ஆட்டு செம்பளை ஆட்டு முடியினால் தயாரிக்க கூட ஒரு முள்ளா வாங்கிட்டு வந்தேன். இமாச்சல பிரதேசம் ஞாபகம் அங்கே நிறைய சம்பவம் நடந்தது. எல்லாம் கத்த காத்துள்ளார். அப்போ இவனுக்கு யார் பண்ணி கொடுத்தது? அவன் ஒட்டகமை உடையை தரித்து தன் அறையில் வார்த்தை கட்டி கொண்டிருந்தான். ஒரு பெல்ட் கட்டியிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. மூத்த போதர் ஒருவர் பிரசங்கத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வெட்டுக்கிளி என்பதை பச்சையா சாப்பிட முடியாது, அவன் சமைத்து சாப்பிட்டான். பிரசங்கத்தில் கேள்விப்பட்டு ஒரே ஒரு முறை. நிஜமா என்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. வேதாம நடுவில் சொல்லிக்கொண்டு வேற எந்த புத்தகத்தையும் படிக்கிறேன். பிரசங்கத்தில் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அப்படி சமைத்திருந்தால் அவனுக்கு அடுப்பு எல்லாம் இங்கிருந்து பார்க்கணும்னு அவன் கொண்டு போனான்னு என்னன்னு தெரியல. நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்போ வெட்டுக்கிளியும் காட்டுக்கையும் அவனுக்கு ஆகாரமா இருக்கு. அப்பொழுது எருசலேம் நகரத்தார் தரும் யூதேய தேச அனைவரும் யோர்தான் கண்ட சுற்றுப்புறத்தார் யாவும் அவனுக்கு போய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு, மனுஷனிடத்துல பாவங்களை அறிக்கை செய்யலாம். மனிதனிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து மிக ஆபத்தான, நமக்கு நாமே கண்ணி வைத்துக் கொள்வது, சுருக்கி வைத்துக் கொள்வது. வசனத்தின் ஆதாரத்திலே தான் பாவ சங்கீர்த்தனம் வைத்திருக்கிறார். ஆனா இங்க வேதத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார். பாவங்களை அறிக்கையிட்டு ஜோடி வசனம் எங்கே இருக்கு? யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்போஸ்தலருக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் பார்த்து என்ன சொல்றாரு? அவர்கள் மேல் ஓதி பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி அவர் இருக்கும் போதே சில அதிகாரத்தை கொடுத்திருக்கார். இங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். இங்கே யோவான் ஸ்நானம் தேவனால் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒருவன் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற பிரகாரம் அவன் தேவனால் பெற்றவன். இங்கே அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆனால் இது மிக ஆபத்தான விஷயம். இதிலே ஜாக்கிரதையா இருக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற ஜாக்கிரதையா இருக்கும். நம்பிக்கைக்குரிய ஒரு தேவனுடைய மனிதனை கண்டால், சண்டை வந்து பயிற்று கொண்டாலும், நமக்குள்ளே பிரச்சனை வந்து பயிற்று பிரிந்தாலும் சொல்ல மாட்டார் என்கிற நம்பிக்கைக்குரிய ஒரு தேவனுடைய மனுஷனை கண்டால் அவரிடத்தில் தன்னுடைய பாவங்களை சொல்லும். யோவானிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு அவர்களெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார். இங்கே அப்போஸ்தலருக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர்கள் அப்போஸ்தலருக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அதை குறித்து நல்லா ஜெபம் பார்க்கும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பினுடைய சத்தம் உண்டாயிற்று. அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்திலே வளரும்போது வனாந்தரத்திலே வளருகிற அனுபவங்கள் சிலருக்கு வரும். வனாந்தரத்திலே இருந்தாலும் எல்லா தீங்கிற்கும் பாதுகாக்க தேவனால் முடியும். சங்கீதம் 21 அதிகாரம் 7வது 21 7வது. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் சுற்றிலும் மிருகங்கள் இருக்கிறதா, வனாந்தர வாழ்க்கையா, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது என்ன செய்யணும்? வனாந்தர வாழ்க்கை தேவனுடைய அனுமதியினால் அமையணும். வனாந்தர வாழ்க்கை ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொருவரும் வனாந்தர வாழ்க்கைக்கு போயிட்டு வனாந்தரத்துக்கு போயிட்டு வருவாங்க. அனுபவம் வனாந்தரத்தை தாங்களாய் தெரிந்து கொள்ளவும் ஆவியிலே சிந்திக்காதபடி மாம்சத்தின்படி வனாந்தரத்தை தாங்களே தெரிந்து கொள்ளவும் பாருங்க. லூக்காஸ் மார்க் 1 அதிகாரம் 11 வாசிங்க. 11 என்னுடைய நேசகுமாரன் உங்கள் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இவரை ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். வனாந்தரத்துக்கு போனார். காட்டு மிருகங்கள் எல்லாம் அங்க இருக்கிறது. ஆனா காட்டு மிருகங்கள் இவரை ஒன்றும் செய்யல. யோவான் வனாந்தரத்திலே வளர்ந்தான். காட்டு மிருகங்கள் அவனை ஒண்ணுமே செய்யல. காட்டு மிருகங்கள் என்றால் கொடியவை, கொடியது. இந்த காட்டு மிருகத்துக்கு மற்றவங்களுடைய கஷ்டம் தெரியாது. மனுஷனை பிடிச்சாலும் சரி, வேற விலங்குகளை பிடிச்சாலும் சரி, ஒரு முயல மானை எதை பிடிச்சாலும் சரி, அந்த மற்ற அந்த துன்பப்படுகிற அந்த மிருகத்தினுடைய அந்த வேதனை தெரியாது. இது மாத்திரம் சாப்பிட்டா போதும், இது மாத்திரம் வாழ்ந்தா போதும். தேவ ஆவினை வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது இப்படிப்பட்ட மிருகங்களின் மத்தியிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார். மனிதன் தன்னுடைய சொந்த விருப்பத்தினாலும் சுய அறிவினாலும் ஆவின் நடந்துகள் இல்லாமலும் தானாக சில வனாந்தர அனுபவத்தை தேடிக்கொண்டிருப்பார். அங்கே கொடிய மிருகங்கள் இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்மை உறுத்தணும், உறுத்தி குடிக்கணும், நம்மிடத்துல சாப்பிட்டு நம்மளை நல்லா அனுபவிக்கணும், இவரிடத்துல நல்லா அனுபவிக்கணும். மிருகங்கள் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு எந்த நன்மையுமே செய்யாது. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு எந்த நன்மையும் செய்யாது. மிருகம் என்னன்னா சுயநலத்தோடு தான் இருக்கும். மாத்திரம் சாப்பிட்டா அது மாத்திரம் இருக்கும். அதனுடைய அது பார்த்து அதுபாடு வனாந்தரத்தில் திரிந்து கொண்டு இருக்கும். மற்ற விலங்குடைய கஷ்டங்கள் தெரியாது. தாங்களாகவே வனாந்தரத்தை தேடிக்கொண்டவர்களும் உண்டு. வனாந்தரத்தை தேடிக்கொண்டு மிருகன் தன்னை பட்சிக்கிறது என்பது கூட தெரியாமல் வாழ்ந்துகின்ற எத்தனையோ பேருக்கு உண்டு. வனாந்தர அனுபவம் என்பது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. தேவனால் அனுமதிக்கப்பட்டு தேவ ஆவியானவர் அங்கே இருந்து நடத்தி இருக்க வேண்டும். என்னவா அன்றைய என்னுடைய நேசகுமாரன் இவை பிரியமாக என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவரை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். நம்மை குறித்து தேவ ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும்.
உங்களை வெளிப்பாடுகள் இருப்பவர் இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னை கொண்டு உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். உங்களை குறித்து தேவன் எனக்கு சாட்சி கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாத பற்றியெல்லாம் வெளிப்பாடு கிடைச்சது. இவர்கள் உத்தமமாய் திருமணம் செய்து வந்தவர்கள் உத்தமி அப்படின்னு நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்களை குறித்து உருவாடி கிடைச்சது. இன்னொருத்தங்க இந்த பக்கம் வந்ததே கிடையாது. ஏதாவது ஏதோ ஒரு காய்ச்சாங்க வருவாங்க, வந்ததே கிடையாது. இவர்கள் மிக கடினமானவங்க, பர்ஃபெக்டானவங்க. இவரிடத்துல யாரும் நெருங்க முடியாது. ஏன் கிடைச்சது தெரியாது. நம்மளை எல்லாருக்கும் நான் வெளிப்பாடு சொல்லியிருக்கிறான். எல்லாருக்கும் வெளிப்பாடு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அங்கே சரியான தொடர்பு இருக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ண ஒரு முறையாக ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெப நேரத்திலாவது உட்கார்ந்து நேரத்திலாவது ஏதாவது தரிசனத்தில் இங்கே உட்கார்ந்து ஒரு சில தரிசனங்கள் கிடைக்கும். எந்த விதத்திலாலும் வெளிப்படுத்தப்படுவார். வெளிப்பாடு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் மாமிசத்திலே சபையை அறிவிலே ஞானத்திலே கட்டி பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆவிக்குள்ளாய் நடத்துவதற்கு கடினமான வெளிப்பாடு கிடைச்சதுனாலதான் சிலதான் உயிரோட உட்கார்ந்து என்னன்னா இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான். 2 முறை ஒருத்தருக்கு 2 முறை வெளிப்பாடு வெளிப்பாடு முன்னாடி இருந்தார். அமுறார் உதாரணம் வெளிப்பாடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஏமாத்திடலாம். ஆமா, நான் கொஞ்சம் நல்லா பேசினா நம்பிடுவேன். நல்லா பேசினா நம்பிடுவேன். 2 சார்ஜ் பண்ணலாம் ஆசை இல்லை. 50,000 பேர் முடிச்சுன்னா மட்டும் தெரியலன்னா என்ன சொன்னான். அவன் 20,000 அனுப்பிவிட்டான். உடனே இன்னொருத்தர் சொன்னார், ஏமாத்திட்டுனா நிறைய பேர் வச்சுருக்கான். அவனுக்கு சொன்னான். இன்னொருத்தர் சொல்றாரு, நிஜமா போயிருக்கேன், கொஞ்சம் நல்லா பேசினா நான் நம்பிடுவேன். வெளிப்பாடு கிடைச்சாதான் நான் ஜாக்கிரதையா இருக்கேன். வெளிப்பாடு என்பது இதுவரைக்கும் வெளிப்பாடு கிடைச்சதுனாலதான் சபையை நடத்த முடியுது, என்னாலே நினைச்சிருக்க முடியுது. உங்கள் ஒவ்வொருக்கும் வெளிப்பாடு கிடைக்கத்தக்கதாக இருப்பீங்கன்னா ஒருத்தருக்கு வெளிப்பாடு கிடைச்சா இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, நீங்க ஜெபம், நீங்க தான் ஜெபம். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, உதடு நாடுனா உலகம் நாட்டு பழமொழி சொல்லுவாங்க. நமக்கு வனாந்தரம் எதனால் வந்தது? வனாந்தரத்திற்கு தேவ ஆவியானவர் அனுப்பினாரா? நாம தேடிக்கொண்டு போய்விட்டோம். ஆவியானவர் அனுப்பினால்தான் அந்த பாதுகாப்பு இருக்கு. ஆவியானவர் அனுப்பாதவர்களுக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு போனால் நாங்கள் மிருகங்கள் பட்சிக்கும். எல்லா தீமைக்கும் விலகி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார்னா ஆவிக்கு ஒரு பேலன், ஒரு தைரியம், ஒரு தைரியம். சில விஷயங்களை சொல்லும்போது இந்த சொல்ற இந்த தைரியம் சொல்லி ஜாபுக்கு போய் சொல்லுவேன். ஏன்னா நேரம் கொஞ்சம் பார்க்கும் புத்திமாறி போகும். ஒரு தைரியம் இருக்கு. எல்லா தீவுக்கும் விலக்கி காக்கிற தேவன். காட்டு மிருகங்கள் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். மிருகங்கள் மத்தியிலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ தூதர்கள் இருந்தாங்க பணிவிடை செய்ய. இந்த மிருகங்கள் எல்லாம் பணிவிடை செய்யாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஒன்றுமே செய்ய முடியாது. மிருகங்கள் பணிவிடை செய்யாது. அது வாழ்க்கை ஓய்வெடுக்கும் போகும். அந்த மிருகங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவலோகத்தான் வந்து இவருக்கு பணிவிடை செய்தார்கள். எந்த ஒரு விலங்காக அவை எல்லாம் மனிதனுக்கு எதிரான தேவனாய் இருந்தபடியினால் ஒன்றும் செய்யப்பட முடியவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அந்த யோவான் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அவனை வனாந்தரத்திலே மிருகங்களால் ஒன்றும் செய்ய முடியும். என்ன சொல்லி வனாந்தர வாழ்க்கை இப்படிப்பட்டது. வனாந்தர வாழ்க்கையை தேவன் பாதுகாக்கிறதாக இருக்கிறாரா? யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்காங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 26ஆம்
தீர்க்கதரிசி பார்த்து போனீங்களா? எதை பார்த்து என்னவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ, அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரச மாளிகையிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்த்து மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். தீர்க்கதரிசி பார்த்து மேன்மையுள்ளவன். இவனை தீர்க்கதரிசி பார்த்து மேன்மையுள்ளவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 28 யோவான் ஸ்நானனை பார்த்தும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உலகத்துல பிறந்தவர்கள், தாயினத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்த்தும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அப்படி என்ன தீர்க்கதரிசி சொன்னான்? எலியா செய்ததை விட செய்து விட்டானா? மோசே செய்ததை செய்துவிட்டான். பார்க்கும்போது மோசேகள் அப்புறம் பெரிய தீர்க்கதரிசி எழுப்பதில்லை என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவனை பார்த்தும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவன் இல்லை. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஒரு அற்புதமும் செய்யல. ஒருவருடைய மனதில் இருக்க எதையாவது வெளிப்படுத்தி சொன்னான் என்பதல்ல. அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் எது? அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். எனக்கு பின்வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாளை அவிழ்க்கிறதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல. அவர் செருப்பு வெட்ட கண்டியுடன் தகுதி இல்லை. தண்ணீரினால் நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னால் ஒரு தீர்க்கதரிசனம். ஊழியக்காரர்கள் எல்லாம் தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது யோவான் ஸ்நானம் சொன்ன தீர்க்கதரிசி. இவனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமே இல்லை. பெண்களிடத்திலே பிறந்தவர்கள், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்த்தும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனில்லை. இவன் தான் பெரிய தீர்க்கதரிசி. மோசேயின் நாட்களிலே இருந்து நோவா, மோசே, எலியா, எலிசா, தானியேல் அவர்களுடைய தீர்க்கதரிசி. ஆனா எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் இவன் பெரிய தீர்க்கதரிசி. இவன் சொன்னவை என்ன சொன்னால், தேவனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள், சுத்தம் பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கார், உங்களுக்கு வரப்போகிறார், ஒரு இருதயங்களை சுத்தப்படுத்துங்கன்னு அர்த்தம். ரோடாவை சுத்தம் பண்ணிட்டு முடியும். எந்த வழியா வர்றார் யாருக்கும் தெரியும். ஆயத்துல மாசுபட்டிருக்கு, ஒரு ஆயத்தை நிறைய வந்தார்னா நம்மளால ஆகாயத்தை சுத்தம் பண்ண முடியும். அந்த மாசு சுத்தம் பண்ண முடியுமா? புகையினால் எவ்வளவோ மாசுபட்டு மாநிலங்கள்ல போகவே முடியல. தண்ணி அடிச்சு பீச்சு அடிச்சு அதை அனுப்பி விட்டு போறாங்க. ஏன் செயற்கை மழை பெய்ய வைக்க முயற்சி எடுத்துருப்பாங்க. அப்ப அவர் வருகிறார். அப்ப அந்த மாநிலத்தில் உள்ள தேவனுடைய பிழைப்பு வருவார்ல, இவங்க எப்படி வழியை ஆயத்தப்படுவாங்க? இந்த மாசுமையை இவரால் கட்டுப்படுத்த அகற்ற முடியுமா? கர்த்தர் உங்களுக்கு வருவதற்காக ஒரு பூமியில வந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக மறித்து ரத்தம் சிந்தி உயிரிழந்து பிறகு ஆவியானவர் உங்களுக்கு வரப்போகிறார். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செவ்வை பண்ணுங்கள். இதுதான் இவன் சொன்ன தீர்க்கதரிசனம். முக்கியமானது. நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வந்தவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார். பாதரட்சின் வாழை இருக்கும் எனக்கு நான் பார்க்கிறேன் அல்ல. ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர் உண்டு, அக்கினின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர்?
அக்னியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு அவரவர்களுக்கு தான் தெரியும். அக்னி இறங்குவதும் அக்னி அபிஷேகம் இறங்குவதும் துள்ளி குதிப்பதும் அவரவர்களுக்கு தான் தெரியும். சிலர் ஆவின் அபிஷேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. சிலர் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கட்டுப்படுத்தலாம். ஆனா சுதந்திரமாய் ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கலாம். ஆவின் அபிஷேகம் அப்படிப்பட்டதாக இருக்கும். யோவான் ஸ்நானனை பார்க்கும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்ல ரெண்டு தான் முக்கியமானதா இருக்கு. போதம் பண்ணி கொண்டிருந்தான். ஏரோது எச்சரித்தான். அவனை நேரடியாக எச்சரித்தான். நீ உன் சகோதர மனைவி வைக்கும் பொழுது நான் எச்சரித்தான். எப்படி செய்து வச்சுட்டான். மனுஷனுடைய நீதி எப்படி இருக்க. ஆனாலும் யோவானுடைய கதையை அந்த பெண் கேட்டபோது இவனுக்கு அந்த தலையை எடுத்து மனசு வரல. ஏரோதுக்கு யோவானுடைய தலை எடுக்க மனது வரல. கிட்ட ஆணை நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்கள் நிமித்தமும் கிட்ட ஆணை நிமித்தமும் கூட இருந்தவர்கள் பந்தி இருந்தவர்கள் நிமித்தமும் தலையை கொண்டு வர சொன்னான். வாக்கு தவறக்கூடாது. சொல்லும் போது ஜாக்கிரதையா சொல்லணும். என்ன வேணாலும் அர்த்தம் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்ல கொடுக்க முடியுமா இல்லையா நான் சொல்றேன்னு சொன்னதை நிறைவேற்றுறதுன்னு தான் இந்த வார்த்தை. சொன்னா செய்யணும்னு சிலர் சொல்லி செய்யாமலே அர்த்தம். அப்படி சொல்றவங்க தான் சொல்லும் போது யோசிக்கணும். ஏதாவது சொல்லுவாங்க வந்து மர்மமா கேட்பாங்க. நான் உங்க கேட்ப தருவீங்களா? சொல்லு முடிஞ்சா தரேன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறேன் கோச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்லிட்டேன். அவங்க சொல்கிறேன் கோச்சு கூடாது. கோச்சுக்கிற மாதிரி விஷயமா தான் கோச்சுக்கு தான் செய்யணும்னு சொல்லுது. சொல்கிற விஷயம் கோச்சுக்கிற மாதிரி விஷயமா தான் கோச்சுக்கு தான் செய்யணும் சொல்லுன்னு சொல்லுது. வார்த்தையை விடும்போது மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். சொன்ன வார்த்தை நிமித்தம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ யோவான் ஸ்நானனை பார்க்கும் பெரிய தீர்க்கதரிசி எழுதவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கு? யோவானை யாரும் விரும்பி ஏற்றுக்க முடியுமா? விரியன் பாம்பு குட்டியிலே கோபாலி தப்பிச்சல உங்களுக்கு வாய்க்காட்டினா விரியன் பாம்பு குட்டியிலேன்னு சொல்றான். இவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்களா? அவன் வனாந்தரத்தில் வெட்டுகளையும் காட்டுகளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். யோவானுடைய பாதை யோவான போய் வருகிறது நீதானான்னு கேட்டான். வருகிறது நீதானான்னு கேட்டான். யோவான சீக்கிரம் வருவது நீதானா இன்னொரு வரம் காத்துக்க வேண்டும். யோவான வருவது நீதானா இயேசு வந்தாரு. நானே அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டார். பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருப்பதை காண்பீர்கள் சொன்னா கோபப்பட்டு கொலை செய்ய வராங்க. உள்ளதை ஏற்றுக்கல. அவன் சொல்லிட்டான் நான் இல்லை வரப்போது நான் இல்லை இன்னொரு தெளிவா. அப்ப கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறதெல்லாம் இதெல்லாம் அப்போஸ்தலர் போட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்வது நல்ல விஷயம். அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்வது நல்ல விஷயம். அப்போஸ்தலர் என்பது வல்லமையானவர். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டின் முதலாம் நூற்றாண்டுகளிலே பார்ப்போம் என்று சொன்னால், எந்த அப்போஸ்தலரும் வீடு கட்டி குடியிருந்தார்? எந்த அப்போஸ்தலரும் மாடி வீடு கட்டி குடியிருக்கிறார்? அன்றைக்குரிய வாகனங்கள் கழுத, குதிரை, ஒட்டகம். அப்போஸ்தலர் யாராவது சுய வாகனம் வச்சிருந்தாங்களா என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. வைத்திருக்கிறவர்களை நான் தவறு என்று சொல்ல, அப்போஸ்தலர் போட்டுக்கொள்வதை தவறு என்று சொல்ல. அப்போஸ்தலர் இருந்தால் போட்டுக்கணும், யாருக்கும் தெரியாது. டிவியில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் போடுறாங்க, தீர்க்கதரிசி பேர் போடுறாங்க, அதை பார்த்து நான் சாப்பிடலாம். அப்போஸ்தலர் இருந்தால் நல்லது. ஆனால் அப்போஸ்தலர் என்பவன் சுய நலம் இல்லாதவன். அவ்வளோ ஊழியத்தை செஞ்சான். பேரு எல்லாரும் கொண்டு பார்த்து வச்சாங்க. இவன் ஐஸ்வர்யமான வாழ்ந்தான். பேரு
அப்புறம் முடிஞ்சான், ஐஸ்வர்யவானா வாழ்ந்தான். அப்போ ஒரு அப்போஸ்தலன் கொடுத்தாரு. ஆனால் அப்போஸ்தலன் என்பவன் சுயநலம் இல்லாதவன். அவன்தான் அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்பவன் சுற்றி திரிபவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்றும் வைராகியமாக நிற்பவன். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். யோவான் ஒருவன் தான் தப்பிச்சு 100 வயசுல இறந்தான். அவனை எவ்வளவு கொடுமைப்படுத்தி பெரிய வானில் எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டு அவன் நீச்சல் அடிச்சுட்டு இருந்து இவனை ஒண்ணுமே பண்ண முடியல என்று பத்மோ என்ற தீவுக்குள்ளே கொண்டு விட்டார்கள். அந்த தீவு மிகவும் கொடிய மிருகங்களை உடைய தீவு அது. எந்த பூச்சிக்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது. அங்க போய் உட்கார்ந்துட்டு கர்த்தருடைய நாளை ஞாபகம் வச்சிருந்தா பாரு. நம்ம ஊருக்குள்ள இருக்கோம் சொன்னா ஞாபகம் பண்ண என்ன கிழமைன்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்கேயாவது டவுனுக்கு போகும்போது எல்லா கடையும் புரியுது. ஏன் ஆமா நீ ஞாயிற்று அதுக்கப்புறம் ஓடுகிற ஆளெல்லாம் ஆள் இருக்கு இல்லை. அந்த மாதிரி போற ஆளெல்லாம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இல்லை. ஆராதனைன்னா என்னன்னு தெரியல. தேவ தூதர்கள் ஏசாயாவிலே எப்படி ஆராதிக்கிறது என்று பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பார்க்க முடியல. 2 செட்டையில போர்த்த மூடிட்டாங்க. சேனை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நம்மால பார்க்க முடியும். அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தில் சுத்தம் இருக்கு. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் அவரை பார்க்க. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் ஆவியிலே கண்கள் திறக்கப்படும். அவரை பார்க்கலாம். எந்த விதத்திலாவது பார்க்கலாம். நாம் பண்ணுகிற ஜெபத்திற்கு பதிலாவது கொடுப்பார். பதிலையாவது கொடுப்பார். இருதயத்தின் சுத்தம் அவசியம். இருதயத்திலே சுயநலம் இல்லாதது அவசியம். சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள். சுயநலம் இல்லாத ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். இருதயத்தை வெறுமையாக்கி தேவனுடைய வார்த்தையினால் இருதயத்தை நிரப்பி அவருக்காய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்காக வாழணும்னா கடினமான விஷயம் தான். காரணமே இல்லாமல் குற்றப்படுத்துவாங்க. பழிச்சொல், இழிச்சொல், இழிச்சொல். நான் இழிச்சவாயினான்னு கேட்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இழிச்சவாயினா கோபாலி நினைச்சிட்டு இருக்காங்க. இழிச்சவாயினா கோபாலி இல்லை, இழித்த வாயின் என்பவன் இழிவான சொற்களை உபயோகிக்கும். அவன் தான் இழிச்சவாய். இழிவான வார்த்தையை உபயோகிக்கிறதுனா இழிச்சவாய். காலப்போக்க நிறைய விஷயம் மாறி போச்சு. தங்களுக்கே தெரியாம சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இனி சொற்களை சொல்லும் பொழுது, ஏமாற்றப்படும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் மனதை திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதான் ஒரு வேலை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை இருந்தால். இல்லையா நம்முடைய உடம்புகள் பெரிய உடம்பாக கூட இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது கிரியை செய்கிறார். லூக்கா 13:24. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுவர். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் வகை தேடாங்களாம். ஆனா அந்த வழி என்னன்னு தெரியல. வேதத்தை நன்றாக வாசித்து ஆவிக்குரியவர்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மை அதிகம் தேவை. பொறுமை கடினமான வார்த்தையில பேசி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள். ஒன்றும் செய்யலையா? எங்க கேள்விப்பட்டீங்க? பொறுமையா கேட்க முடியும். நியாயமா ஒரு மனுஷன் தூக்கிட்டு வர்றாங்க. ஏன் என்ன என்ன ஏங்க பொறுமையா கேட்க முடியுமா? ஆவியில் முதிர்ச்சி அடைந்தால் இந்த அனுபவம். ஆவிக்குரிய காரியத்தில் முதிர்ச்சி அடைந்தால் இந்த அனுபவம். அப்போ ஜீவனுக்கு போற வாசல்
இடுக்கும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று சொன்ன பிரகாரம் இங்கே சொல்லப்படுகிறது, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறது. அதை கண்டுபிடிக்கிறதே சிலர் தான். ஒரு உபத்திரம் எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ரொம்ப நெருக்கம் உபத்திரமும் கஷ்டம் வந்துச்சு, ஏதாவது ஒரு மன கஷ்டம் வேற ஏதாவது கஷ்டம் ரொம்ப மனசு சங்கடம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் என்னமோ வச்சிருக்காரு பேசலாம், அதை கொடுக்க போற எனக்கு தெரியும். அப்படி பெற்றுக்கொண்டு தான் இருக்கும். உபத்திரவங்கள் வருகிற நேரங்களில் முன்னாடி எதையாவது அனுப்பிப்பார், இந்த மாதிரி மனசு கொடுத்தாரோட அனுப்பிப்பார். ஏதோ நம்ம கொடுக்க போறான்னு தெரியும் போது ஒரு தைரியம் வந்து அது அலட்சியமா போயிடும், சாதாரண அலட்சியமா போயிடும். இதை எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஆவிக்குரியவர்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருந்தால் இந்த இடுக்கமான வாசல்ல ஒரு பிரவேசிக்க முடியும். இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கிறதுக்கு இருதயத்தில் ஒரு பக்குவம் வேணும். 100 ரூபாய் ஏமாத்திட்டான்னா தாங்க முடியல. எவ்வளவு கஷ்டம் ஏமாந்து பொருள், அதை பற்றியான பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது என்னோடு கூட வருவது ஆகாம். வீட்டெல்லாம் அமெரிக்கா ஏதோ பார்க்கறதுல பெரிய வீடா இருந்துச்சுன்னா கட்டின வீடு நிலப்பொருள் கட்டிடும் உற்றார் உறவினர் கூடு விட்டு நாவி போனால் கூட உன்னோடு வருவதுன்னு பாடுபாடுதான் போகும். எங்கேயாவது ஒரு அழகான வீடு நல்லா அதை பார்த்தா இதைத்தான் பாடிட்டு போகும். இந்த கூட்டை விட்டு ஆவி போச்சுன்னா அதுக்கு இனம் வேறு. 2 போர்டு வச்சுருந்தாங்க, படிச்சுப்பாரு. வெளியே இல்லை 2 போர்டு படிச்சுப்பாரு. ஏராளமான கருத்தை உள்ளடக்கிய சில வார்த்தைகள். அந்த 2 போர்டை எனக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 2 போர்டு 14,000 செலவழிச்சு. எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். படிக்க தெரியாதவர்கள் கேட்டார், சார் என்ன சுடுகாடு மண்டபம்லாம் போட்டு வச்சிருக்காரு, இப்போ யாரும் படிச்சுக்காங்க. அதை படித்தா நிறைய விஷயம். இடுக்கமான வாசலையால் உட்பிரவேசிக்க முதல்ல பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படணும்? இந்த பக்குவம் எனக்கு வேணும் என்று ஜெபம் பண்ணணும். எனக்கு சுயநலம் வரக்கூடாது, பொருளாசை, பேராசை, பணாசை வரக்கூடாது. சத்தியத்தை கேட்கல எனக்கு பலன் கொடுக்கணும். சத்தியத்தை படிக்கும்போது பார்க்கும்போது புரிஞ்சுக்கக்கூடிய இருதயத்தை கொடுக்கணும் என்று ஜெபம், தனி ஜெபத்திலே ஜெபம் பண்ணணும். நமக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபம் பண்ணினாலே போதும். இதெல்லாமே தானாகவே வரும். சில நேரம் ஜெபம் பண்ணா வரும், சில நேரம் ஆசைப்பட்டா வரும். ஏன்னா ஆசைப்பட்டாலே வரும். சில நேரம் ஜெபம் பண்ணா ஒரு ஆச்சரியமா இருக்கும். அது வர விதத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பணம் வந்திருக்கா, அவ்வளவு பணத்தை மொத்தமாலாம் பார்க்க முடியாது. நான் மொத்தமா ஒரே ஒரு முறை 10 லட்சம் ரூபாய் பார்த்துதான் பெரிய பிள்ளைகளுக்கா பொறுத்தோ அதுதான் நான் பார்த்தது பெரிய பணம். அதுக்கப்புறம் கொஞ்சமா பார்த்தேன், பாதி பார்த்துட்டேன், கொஞ்சமா பார்த்துட்டேன். இன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா அது வந்து ஆண்டவர் எனக்கு தான் செய்யும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தாழ்த்துகிறதற்கும் உயர்த்துகிறதற்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ளணும். அது தெரியாததுனால ஏராளமான பிரச்சனை. மாம்சீகத்துல முயற்சி பண்றது, கடனை வாங்கி நான் ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கேன், ஒரு உபதிரத்தில் வச்சிருக்காரு, ஒரு வச்சிருக்காரு, போய் வட்டி வாங்குவோம். இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டு நம்மளை வச்சிருக்கும் போது நாம் வட்டி வாங்குறோம் என்று சொன்னால் அவர் நம்மை அடைத்து வைத்திருந்து விடுபட்டுட்டோம். அவர் வச்ச இடத்திலேயே இருந்திருந்தால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை வைக்கும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கு அடங்கியிருங்கள். அது உள்ளேயே இருக்குன்னா அவருக்கு தெரியும் எப்படி கொண்டு வந்து எப்படி சூழ்நிலை உருவாக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். இடுக்கமான வாசலையால் உட்பிரவேசிக்க முதல்ல பிரயாசப்படுறாங்க. எவ்வளவோ பேர் பிரயாசப்பட்டாலும் அவங்களால முடியல, அந்த வழியை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த வழி என்னன்னா முழுசா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான்.
இப்போ சாந்தவன் எல்லா மனுஷருக்கும் தெரிந்து இருப்பதாக அது சண்டைக்கு வந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன சாந்தவனத்தை பார்த்தா வேதத்தை கை கொடுக்குறோம், ஒரு விதமான வாசனையாக போகிறோம். எவ்வளவு காசு வந்தாலும் இருதயத்தில் வைக்காத வழிக்கு அதை எங்கே வேணா வைக்கலாம், பீரோட வைக்கலாம், பேங்க்ல வைக்கலாம், எங்கே வேணா வைக்கலாம், பாதுகாப்பாக வைக்கணும். 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் தெரியல, பீரோட வச்சா திருடி போயிடுவான்னு சொல்லி ஆணியில் வாங்கி நாராயணன் ஆணில மாட்டி வச்சிருக்காங்க. அவங்க எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நான் பஞ்சாயத்து போர்டு இருந்து வர்றேன், இது தண்ணி சரியா வருதா மேலே செக் பண்ணணும்னு சொல்லி 3 பேர் மேலே கொண்டு போயிட்டான். இவன் அந்த 3 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு பீரோட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவன் போன மேலே தெரிஞ்சோடனே சீக்கிரமா வந்து வண்டி எடுத்து போயிட்டான். நம்ம நாராயணன் ஒரு வருஷம் 2 வருஷம் அதை எப்படி பாதுகாப்பாயிக்கணும், அப்படி அதுக்காக அலட்சியமாக்க கூடாது. எப்படி பாதுகாப்பாயிக்கணும் அப்படி பாதுகாப்பு. அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதை இருதயத்திலே சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்ன தோணும்னா, இருக்கிற பணம் இன்னும் கொஞ்சம் பணம் கிடைச்சா பரவாயில்ல, இன்னும் அவ்வளவு தேவைப்படுது இவ்வளவு தேவைப்படுது என்று அறிக்கை செய்வார். இருதயத்தில்லாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, இவர்களுக்கு தேவை இருக்காங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க, வெளிப்பாடு வேணும். ஜனங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்றாங்க, சுவிசேஷத்தை சொல்றாங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும், அவரோடு நெருங்கி செஞ்சிருக்கணும். இருதய பணம் நிறைய பேர் இருக்கு, தான தர்மம்லாம் பண்ணாம தான் நாம் பெரிய பணக்காரமாக தான் இருக்கும். நிறைய பேர் இருக்கு. இருதயத்திலே வைக்காதவர்களாம் உண்டு, இருதயத்திலே வைத்திருக்கிறவர்கள். அந்த இருதயத்துல பணம் இருக்கிறதுனாலதான் தேவனுடைய வார்த்தை அங்க போய் தங்க முடியல. இருதயத்தை பற்றியாக தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பும் பொழுதுதான் தேவனுடைய இணக்கமான வழியை கண்டுபிடித்து, தேவனுடைய ஒத்தாசை இல்லை என்று சொன்னால் அந்த இணக்கமான வழியை கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ நடக்குது, அவங்களால வந்தது இவங்களால வந்து இதுதான் சொல்லியிருக்கணும். தேவனுடைய ஒத்தாசை இருந்தால் மாத்திரம்தான் இது இதற்கண் அனுமதிக்கப்பட என்று கண்டுபிடிக்க முடியும், அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை கைகொள்வதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்து ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கூடவே நடத்தினார். ஆனால் கோர் ரத்த சாட்சியாக தான் மறைத்தார். அவர் அனுமதிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை தான் கர்த்தர் ஏன் அனுமதிச்சா கேட்க முடியுங்கிறாங்க. டிரைவர் ராத்திரி முழுக்க ஓடி வந்துருக்காரு, எல்லாரும் தெரிஞ்ச ஊழியக்காரர் தான், புகழ் பெற்ற ஊழியக்காரர் பத்திரிகை நடத்துவார். டிரைவர் முழுக்க நைட்டு ஓடி வந்துருக்காரு, காலையில் என்ன முடியல, தூக்க காலம் மாதிரி என்ன சொல்லி சகோதரி இந்த ஊருக்கு போயாலும் பிள்ளைகளை பார்த்தே ஆகும், கட்டாயப்படுத்தி வண்டி எடுத்து சொல்லி போகிறதுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஐயா இறந்துட்டார். துதி சங்கர் ஊழியர்கார் துணி அந்த பத்திரிகை போகிறதுக்கு ஐயா இறந்துட்டார். அதுக்கு ஊழியர்காரர் சொல்றாங்க, கர்த்தர் ஏன் அனுமதிச்சா? கர்த்தர் அனுமதிக்கிற காரியம் தான் உண்டு, தாங்களாய் தேடிக்கிறதும் உண்டு. வனாந்தர வாழ்க்கை போல தேவனால் நடக்கிறது உண்டு, தாங்களாய் தேடிக்கிறது உண்டு. அப்போ விபத்துகளை தாங்களாகவும் தேடிக்கொண்டிருக்கிறது. ஓட்ட முடியலன்னு சொன்னவரை இதை ஓட்டுன்னு சொல்ல முடியும் இல்லை, எப்படியா ஓட்டு தூர இடம் உங்களுக்கு ஒரு இடம் புண்ணனுக்கு ஒரு இடம். அப்ப நாம வம்புகளை தேடிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் அனுமதித்தால் அதற்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த
அந்த இடுக்கமான வழியை பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னாலும், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒரு மேல் கை ஓடுவதில்லை என்று சொன்னாலும், தேவன் அனுமதிக்கிற சில காரியம் நடக்கும். ஒரு குழந்தைகள்லாம் திட்டம் போட்டாங்க, நடக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒரு மனசோர்ந்து இயேசு மறுதளிக்கிறார். தன்னுடைய காரியத்திலே உறுதியா இருந்தான். கப்பல் சேதத்திலே அவன் மனசோர்ந்து போற தன்னுடைய காரியத்தை உறுதியா இருந்தான். தீவுல கையில பாம்பு கட்டிடுச்சு. அதெல்லாம் பாம்பு கடிக்க வேண்டியதில்லை. காது ஒரு முள்ளேறி அதற்கு ஒரு பாம்பு போனா போகும், இங்க செத்து போயிடும். காது ஒரு முள்ளேறிச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு பாம்பு ஓடுச்சுன்னா இவங்க செத்துருவாங்க. ஏன்னா பாம்பு ஓடுச்சுன்னா. ஆனா பவுல் நிஜமாவே விரியன் கையை தப்பி போட்டது. இருக்கிற பாம்பு மோசமான பாம்பு. அது உதவிட்டு கொடுக்காது. ஜனங்கள்லாம் பாருங்க, இவன் கடல் விட்டு வந்தும் இவனுடைய பாவம் உண்டு போல பெரிய பாவி என்று சாபமான வார்த்தையை சொல்லி மனுஷன் வாழ்க்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கணும்னா அதே ஜனங்கள் மனிதன் அல்ல, எல்லாம் தேவர்கள் தேவதூதர்கள் என்று பாராட்டினார். மனுஷ வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நமக்கு ஏற்ற பக்கம், அவனுக்கு ஏற்ற பக்குவம் அங்கே இருக்கு. நமக்கு ஏற்ற பக்குவம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், எந்த வனாந்தரத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வனாந்தரங்களை தேடி நாம் செல்லக்கூடாது. கர்த்தர் நம் வனாந்தர அனுபவத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். எப்படிப்பட்ட கொடிய மிருகங்களாக இருந்தாலும், வஞ்சிக்கக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவார். வனாந்தரம் என்பது எல்லாருக்கும் அனுமதிக்கப்படும். ஊழியக்காரர்களை போய் பார்க்க, வளர்ந்த ஊழியக்காரர்கள் அவங்களுடைய ஆத்மநிலையை போய் பார்க்க கேட்டுப்பாரு. பெருசா பார்க்கணும், ஊழியர் வந்தோன்னா அந்த மாதிரி பெருசா ஆசைப்படுவாங்க. அவருடைய பாதையை போய் கேட்டுப்பாரு. தாவீது சிங்காசனத்துக்கு சென்ற பாதை, யோசேப்பு சிங்காசனத்திற்கு சென்ற பாதை, இவரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நேராக பெற்றோர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர் பாதை வச்சிருப்பார். அந்த பாதையை தான் போகணும். நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே சரியாக போகணும். எந்த வனாந்தரமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் காத்துக் கொள்வார், நடத்துவார். புதிய மிருகங்களின் கையில் வந்து நம்மை காப்பாற்றுவார். स्तोत्र राजा विक्रपा विक्रो हालेलुया स्तोत्र 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 எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நல்ல நாளுக்காக வசனத்தை கொடுத்து வசனை கொண்டு பேசுங்க. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வீடுகளில் பதியத்தக்காக செய்வீராக. அதிகமான செயல்பு தன்னை காணப்பட்டதாக, ஆவிக்குரிய கண்கள் ஒவ்வொரு திறக்கப்படத்தக்கதாக, சத்தியத்திலே சத்தியத்தை வேத வசனத்தை நிறைந்து சத்தியத்தை கீழ்ப்படுவதாக காண்கிற ஆத்மாவை முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தெரிவிக்கிறார். ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருமே அந்த வல்லமை கடந்து வருவதாக, சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம், சுகவீனம், போராட்டம், வேதனை, பாவ சாபம் இயேசு கிறிஸ்து நாமம் எரிக்கப்பட்டு போவதால் சமாதான தேவனே இறங்கி ஒவ்வொரு இதயங்களிலே உடைய ஆளுகை தொடர்ந்து மத்திய அங்கீகத்தில் அசைகள் ஆகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாமம்